ஏன்னா அவங்க ஏழைகளுக்கான சாமி, அதனால அதை நான் மாத்த விட மாட்டேன் அப்படின்றதுனாலதான் அந்த பழைய முறையை வந்துட்டு இப்ப வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து அம்பாள் வந்து அவங்களை வந்து மோட்சம் கொடுத்ததுனால அவங்கள வந்து சப்த கணிக்கு பக்கத்துல இருந்து அருள் பாலிக்கிறாங்க. ராகு கேது தோஷத்துக்கான பரிகாரத்தை பண்ணா நிச்சயமா இந்த அம்மன் இந்த பரிகாரத்தை ஏத்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. சக்தி வாய்ந்த அம்மன். எவ்வளவோ வாழ்க்கையில எவ்வளவோ மேடு பள்ளங்கள் இருக்கும். பட் ஆனா எல்லாத்துலயுமே என்ன காப்பாத்தி விட்டு வந்திருக்கா. அம்மா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. என்னுடைய ஃபீலிங் எல்லாம் உள்ள போனாலே மறந்துருக்கு. இவ்வளவு அட்ராக்டா நான் பாக்குறேன் அம்மாவை. எனக்கு ஒரு கொஞ்சம் கால் வலியா இருந்தது, அது அம்மாட்ட கேட்டுட்டே இருக்கேன். அது அம்மா எனக்கு சீக்கிரமா நல்லா ஆக்கிடணும், அது அம்மா கிட்ட டெய்லி கேட்டுட்டு இருக்கேன். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டிமாரு. நம்ம ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நம்ம ஒவ்வொரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க என்ன சிறப்புகள் இருக்கு, அந்த அம்மனுடைய சிறப்பு என்ன, வழிபாட்டு முறைகள் என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதாவது ஆடி வாரத்துடைய 4வது வாரத்துக்கு இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய முண்டக்கன்னியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்துட்டு 1300 வருடம் வந்துட்டு ரொம்ப பழமையான கோவில் சொல்றாங்க. இங்க வெளியே பார்க்கும் போது புதுசா கட்டியிருக்காங்க, ஆனா சாமியோட கருவறை வந்துட்டு அதே பழமை வாய்ந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு அது புதுசா கட்ட விடல, அம்மன் வந்துட்டு அருள் வாக்கு தரல, அம்மன் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஏழைகளுக்கான சாமி, அதனால அதை நான் மாத்த விட மாட்டேன் அப்படின்றதுனாலதான் அந்த பழைய முறையை வந்துட்டு இப்ப வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ முண்டக்கன்னியம்மன்னா யாரு, அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்ன, இங்க நடக்கக்கூடிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்றத உள்ள இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்டயும் இங்க இருக்கக்கூடிய பூசாரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இந்த முண்டகக்கன்னியம்மன் கோவில்ல எவ்வளவு நாட்களாக நீங்க பூசாரியா இருக்கு? நான் ஒரு 40 வருஷமா பூசாரியா இருக்கேன். இப்ப இந்த முண்டகக்கன்னியம்மன் கோவில் பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், நிறைய சிறப்புகள் இந்த கோவில்ல இருக்கு. முதல்ல இந்த தல வரலாறுல இருந்து போயிடலாம். இந்த முண்டகக்கன்னியம்மன் கோவில் எப்படி உருவாச்சு? இந்த கோயில் வந்து தாமரை குளமா இருந்தது. தாமரை குளத்துல இருந்து அம்பாள் வந்து சுயம்புவா இருந்தாங்க. அதனால அம்பாள் வடிவம் வந்து தாமரை முட்டு மாரி இருக்கும். காத்தவர் கண்ணை பார்த்தீங்கன்னா சுயம்புவா தெரிவாங்க. அப்போ பார்க்கும்போது தாமரை முட்டு மாரி இருப்பாங்க. பூமியிலேருந்து வெளியே வந்ததுனால முண்டகக்கன்னியன்னு பேர். முண்டகம்னா தாமரை, தாமரை குளத்துனால முண்டகக்கன்னியம்மன். இந்த அம்மனுக்கு எந்த மாதிரி வழிபாடுகளா ரொம்ப சிறப்பா இருக்கு? அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம், பொங்கல் வைக்கலாம், கூழ படைக்கலாம். அம்பாளுக்கு அபிஷேகம் ரொம்ப உயர்ந்தது. அபிஷேகம் பண்ணி அம்பாளை எவ்வளோ குளிர் வைக்கிறோமோ நம்ம கேட்ட பலன் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இந்த கோயிலில். இந்தியாவில் வேறு எந்த கோயிலுமே இந்த மாதிரி இவ்வளோ அபிஷேகம் நடக்காது. காத்தால 6 மணிலேருந்து 11 மணி வரலாம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒரு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பு. இந்த கோயிலோட மூலஸ்தானம் இன்னுமே குடிசையில தான் இருக்கு. என்னதான் கோயிலுக்கு தலை எழுப்பி ராஜகோபுரத்தோட 3 நிலைவாசல்கள் இருந்தாலுமே இன்னுமே கோவில் மூலஸ்தானம் இருக்கு. நாகம் அது வந்து இரவு வந்து அம்பாளை பூஜை பண்ணதா ஒரு ஐதீகம். அதனால வந்து சர்வம் வந்து பார்த்து வழி ஏதுவா இருக்குங்கிறதுக்காக அம்பாள் வந்து ஓலை குடிசை தான் இருக்கும் அம்பாளோட கட்டளை. இந்த கல்லால மரத்தை பத்தி சொல்ல முடியும். பின்னாடி இருக்குல்ல ஆலமரம், விழுதுகளே இல்ல. இது கல்லால மரம் வந்து சுயம்பா வந்ததுங்க. கல்லால மரம் வந்து ஒரு 1500 வருஷமா இருக்கு இந்த கோயில்ல. அது பழைய மரம் வந்து இந்த பால் ஊற்றி இந்த இதெல்லாம் போனதுனால கெட்டு போயிட்டு, பாலில் இந்த கெமிக்கல் இதனால கெட்டு போய், அதனால இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக ஸ்தலம் வச்சிருக்கோம். அதே கல்லால மரம் புதுசாக ஸ்தலம் வச்சோம்னா நாங்கள் வச்சிருக்கோம். அது நல்லபடியாக அம்பாள் திருமையால நல்லபடியா மேல மேல நல்லா வளர்ந்துருக்கு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நாகம் வந்து அம்மனை வழிபடும்னு சொல்லுங்க புத்தி இருக்கும்போது. ஆனா இப்ப வந்து புத்தி இல்ல, இப்பவுமே பூமிக்கு அடியில புத்தி இருக்கு. இப்பவுமே நாகம் வள வரது உண்டா? இரவு யாருக்கும் தெரிய மாட்டோம். இங்கதான் வந்து நம்ம ஜமதகனி முனிவரையும் பரசுராமரையும் ஒரே இடத்துல வந்து பார்க்க முடியுது. வேற எங்கேயுமே இந்த சிறப்பு வந்து பார்க்க முடியாது. அவங்கள பத்தி சில வார்த்தைகள். அவங்க வந்து அம்மாவை வந்து பூஜை பண்ணி இங்க வந்து மோட்சம் கிடைச்சா ஒரு வரலாறு இருக்கு. அதனால வந்து அம்மாள் வந்து அவங்களை வந்து மோட்சம் கிடைச்சதுனால அவங்க வந்து சப்த கணிக்கு பக்கத்துல இருந்து அருள் பாலிக்கிறாங்க. சிவனுக்கு தான் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க, ஆனா இங்க அம்மனுக்குமே அம்மனுக்கு உண்டு. இங்க அம்மனுக்கு வந்து
அன்னக்காப்பு உண்டு, மஞ்சள் காப்பு உண்டு, சந்தன காப்பு உண்டு, குங்கும காப்பு உண்டு. இந்த அம்பாளுக்கு வந்து நம்ம அன்னக்காப்பு சாத்தோம்னா வந்து நமக்கு கேட்ட பலன் கிடைக்கும். சிலர்லாம் வந்து குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த அன்னக்காப்பு சாத்தோம்னா வந்து கொஞ்சம் எல்லாம் சரியாகும் அப்படின்னால வந்து அன்னக்காப்பு சாத்தோம். இது வந்து பரிகார ஸ்தலமோ விளங்குது. ராகு கேது தோஷம், நாகதோஷம். இன்னைக்கு நாம மயிலை முண்டகக்கண்ணியம்மன் கோவில்ல தான் இருக்கோம். இந்த கோவில் 1300 ஆண்டுகளா இங்க இருக்கு. இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத மூலஸ்தானத்தோட சிறப்பு இங்க நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் தளம் போட்டு அமைக்கப்பட்டாலும் இன்னுமே அம்மன் வந்து நான் எளிய மக்களுக்காக இன்னுமே இந்த குடிசையில தான் இருப்பேன் அப்படின்னு இந்த கோவில் மூலஸ்தானத்தை மாத்துறதுக்கு அம்மன் இன்னுமே அருள் கொடுக்கல அப்படின்னு இங்க இருக்கிற பூசாரி சொல்றாரு. எனக்கு பின்னாடி இந்த மரத்தை பார்த்திருப்பீங்க. இந்த மரத்தோட சிறப்பு என்னன்னா, இது ஒரு ஆலமரம், விழுதுகளே இல்லாத மரம். இதுல வந்து கல்லால மரம்னு சொல்றாங்க. தட்சிணாமூர்த்தி பின்னாடி இருக்கிற மரமும் இந்த கல்லால மரம் தான். இந்த கல்லால மரத்தை ஒட்டி ஒரு புத்து வந்து இருந்ததா சொல்லப்படுது. இப்பதான் இந்த புத்து வந்து செதஞ்சு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த புத்துல இந்த முண்டகக்கண்ணியம்மன் நாகம் வடிவுல எல்லாருமே அருள் பாலிக்கிறா அப்படின்ற விஷயங்களுமே இந்த கோவில்ல வந்து சொல்லப்படுது. இன்னுமே நாகம் இரவு நேரத்துல இந்த கோவில்ல வலம் வரதா இங்க ஒரு ஐதீகமாவும் பார்க்கப்படுது. இந்த முண்டகக்கண்ணியம்மன் கோவில் பரிகார ஸ்தலமாவும் பார்க்கப்படுது. ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, நாக தோஷம் இருக்கிறவங்க இந்த கோவில்ல வந்து வழிபட்டா நிச்சயமா அந்த தோஷங்கள் நீங்கும். ராகு கேது தோஷத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னா காளஹஸ்தின்னு சொல்லுவாங்க. காளஹஸ்திக்கு அவ்வளவு தூரம் போக முடியாதவங்க கண்டிப்பா சென்னையில இருக்கிற இந்த முண்டகக்கண்ணியம்மன் கோவிலுக்கு வந்து ராகு கேது தோஷத்துக்கான பரிகாரத்தை பண்ணா நிச்சயமா இந்த அம்மன் இங்க பரிகாரத்தை ஏத்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. வணக்கம் மேடம். இந்த முண்டகக்கண்ணியம்மன் கோவிலுக்கு எத்தனை வருஷமா வந்து 1968 1968 67 68ல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் என்ன இங்க கோவிலுக்கு கையை பிடிச்சி அழிச்சுன்னு வந்தாங்க. அவ்வளவு வருஷமா நான் இங்க வந்துட்டு இருக்கேன். மெட்ராஸ்ல, அதாவது சென்னையில இருந்தாக்க வெள்ளிக்கிழமை எப்படி இருந்தாலும் வந்துடுவேன், டெஃபினட்டா வந்துடுவேன். வந்துட்டு ஒரு என்ன முடிஞ்ச வரைக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போவேன். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஸோ எவ்வளவோ வாழ்க்கையில எவ்வளவோ மேடு பள்ளங்கள் இருக்கும். பட் ஆனா எல்லாத்துலயுமே என்னை காப்பாற்றி விட்டு வந்திருக்கா. ஸோ எனக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இந்த அம்மன் பேர்ல. அதனால நான் விடாம வந்துட்டு இருக்கேன். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இருக்கேன். எல்லோரையும் நான் வர சொல்லுவேன். இங்க யாரா இருந்தாலும் வந்து இங்க வந்து ஒரு வேண்டிட்டு போனீங்கன்னாக்க, ஆனா உள்ளமாற நீங்க வேண்டிக்கணும். இந்த ஃபுல் நம்பிக்கையோட நீங்க வேண்டிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சும்மா கோயிலுக்கு போறோம்ட்டு வரக்கூடாது. ஒரு இதுவா வேண்டிட்டீங்கன்னா டெஃபினட்டா நல்லது நடக்கும். வணக்கம். இந்த முண்டகக்கண்ணியம்மனோட சிறப்புனா என்ன சொல்லுங்க? ஓம் சக்தி பராசக்தி முண்டகக்கண்ணியம்மனே துணை. இந்த கோவிலுக்கு நான் ஒரு 45 வருஷமா வரேன். ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன், சுயம்பா தோன்றியவள், தாமரை குளத்தில் தோன்றியவள். 1300 வருஷத்துக்கு முன்னாடி தானாகவே சுயம்பா தோன்றிய தாமரை மொட்டு போன்றவுடைய முண்டகக்கண்ணியம்மன். முண்டகக்கண்ணியம்மனுடைய சிறப்புனா இந்த மயிலாப்பூருக்கே அது ஒரு பழமையான கோவில். எல்லை அம்மன், கபாலீஸ்வரர் 63 நாயன்மார்கள்ல காவல் தெய்வமா முண்டகக்கண்ணியம்மன். அவ்வளவு அழகா சிம்ம வாகனத்துல வருவோம். நிறைய தடைகளை எல்லாம் எனக்கு போக்கியிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பௌர்ணமி நாள்லயும் ஆடி பூரத்துலயும் வந்து நம்ம தரிசனம் பண்றது மிகவும் சிறப்பு. ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் இருக்கும் இங்க வந்தாக்க. ரொம்ப குட் வைப்ரேஷன் இருக்கும். நிறைய பேருக்கு நான் சொல்லி நிறைய பேர் இங்க வந்து முண்டகக்கண்ணியம்மன் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு நிறைய நல்ல காரியம்லாம் நடந்திருக்கு. ஆமா, சுயம்பா இருக்கிறதுனால அந்த சுயம்புலயே அவங்க வந்து பால், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், மஞ்சக்காப்பு எல்லாமே பண்ணுவாங்க. நவராத்திரியில 9 நாளும் ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அதுல நாங்களும் பண்றோம். ஒரு நாளைக்கு எங்களுக்கும் நாங்களும் ஒரு மண்டபப்படிக்காரங்க ரொம்ப நல்லா 9 நாட்கள் ரொம்ப நல்லா பண்ணி அம்மன் வந்து வீதி உலா வருவா. ரொம்ப சிறப்பா பண்றாங்க கோவில். ஆமா, நாகம் மலம் வந்ததா சொல்லி அம்மன் இருக்காங்க. அம்மன் இருக்கா. முதல்ல நாகம் வந்து நைட்டு ஃபுல்லா அம்மனை வலம் வந்து இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு பூசாரி. நான் பார்த்திருக்கேன்மான்னு சொல்லியிருக்காரு. இப்ப தெரியல எனக்கு. பட் நான் புத்து இருக்கும் பொழுதெல்லாம் பால் குத்திருக்கேன். அந்த மரம் இருக்கும் பொழுதுலேருந்து நான் 45 வருஷமா வரேன். நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த நாகம் வந்து நைட்டு வந்து காவல் காக்கும் அம்மனன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தெரியல.
எத்தனை வருஷமா இந்த கோயில் இது அது ஒரு 50 வருஷமா வரேன். எனக்கு 69 வயசு ஆகுது. நல்ல ஸ்தலம், பழைய காலத்து இது, நல்ல சக்தி வாய்ந்த அம்மா. அந்த அம்மா எல்லாரையும் காப்பவள். இந்த முண்டகக்கண்ணி அம்மன் தீர்த்தத்தை வாங்கி கொடுத்தா எல்லாரும் தீரும் ஆமா ஆமா, உண்மைதான் அது. அம்மா போட்டவங்களுக்கு எல்லாம் இந்த தீர்த்தமும் அந்த இதுவும் கொண்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு நல்ல வழி ஆயிடும். அம்மா போட்டவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். நல்ல இது. இந்த 40 வருஷமா வரேன்னு சொல்றீங்க. 50 வருஷமா வரேன். சின்ன வயசுல இருந்தே வரேன். எனக்கு 69 வயசு. அப்ப இந்த புத்தெல்லாம் பாத்துருக்கீங்களா? பார்த்தேன். அப்ப வந்து நாகம்மா அம்மனுங்கிறது இருந்தாங்க. இருக்காங்க அம்மா. நான் இத்தனை வருஷமா வந்துன்னு தான் இருக்கிறேன். அந்த அம்மா விட்டது இல்லை. எப்ப நினைச்சாலும் அந்த அம்மா கிட்ட வந்துருவேன் நான். இந்த பதிவு பார்க்குற நிறைய பேருக்கு இந்நேரம் இந்த கோவிலை வந்து கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த முண்டகக்கண்ணி அம்மனுடைய தல வரலாறு நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த முண்டகக்கண்ணி அம்மன் பெயருக்கான அர்த்தத்தையும் நான் இப்ப சொல்றேன். இப்போ நாம இருக்கிற பகுதியில வந்து முன்னாடி ஒரு தாமரை குளம் இருந்ததா வந்து சொல்லப்படுது. ஏன்னா அப்போ மயிலாப்பூருமே வந்து ஒரு கிராமம் மாதிரி தான் இருந்தது. இந்த மயிலாப்பூர் காக்கிற எல்லை அம்மனாவும் கிராம தேவதையாவும் தான் இப்போ வரைக்கும் இந்த முண்டகக்கண்ணி அம்மனும் கோலவிழி அம்மனுமே இருந்துகிட்டு வராங்க. இந்த முண்டகக்கண்ணி அம்மன் பெயர் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாமரை குளத்துக்கு பக்கத்துல இந்த ஆலமரத்துக்கு அடியில வந்து இந்த முண்டகக்கண்ணி அம்மன் சுயம்பு வடிவுல வந்து தோன்றாங்க. அப்போ சுயம்பு வடிவுல தோன்றும் போது யாருக்குமே வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. எல்லையை காக்குற தெய்வமான எல்லை அம்மன் பேர் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. இருந்தாலுமே இந்த அம்மன் வந்து பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கிறாங்க. தாமரை மொட்டு போல இருக்கிறாங்க. இவங்களுடைய கண்ணு வந்து அப்படிதான் இருக்கு. அப்படின்றதுனால முண்டகக்கண்ணி அம்மன் அப்படின்னு பெயர் வைக்கலான்னு அப்போ இருக்கிற பக்தர்கள் முடிவு செஞ்சு இப்ப வரைக்கும் இந்த அம்மன் முண்டகக்கண்ணி அம்மன் அப்படின்ற பெயரை ஏத்துக்கிட்டு இந்த மயிலாப்பூர் பகுதியில வசிச்சுட்டு வராங்க. இந்த கோயில்ல நிறைய சிறப்பு இருக்கு. மூலஸ்தானத்துல தொடங்கி அது பின்னாடி இருக்கிற புத்து வரைக்கும் கல்லால மரம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒரு பரிகார ஸ்தலமாவும் விளங்கிட்டு வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோவிலோட தீர்த்தமுமே ரொம்ப விமர்சையா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ற வேப்பிலை, மஞ்சள், எலுமிச்சை இதெல்லாம் வச்சு இந்த தீர்த்தத்தை உருவாக்கிதான் இங்க வருகின்ற பக்தர்கள் வந்து கொடுக்குறாங்க. இந்த தீர்த்தத்தை குடிக்கிறவங்க அம்மன் நோயில இருந்து விடுபடுறாங்க அப்படின்னு இங்க வர நிறைய பக்தர்கள் சொல்லி நம்ம இந்த பதிவுல வந்து கேட்டிருந்திருப்போம். இன்னொரு விஷயம், இந்த முண்டகக்கண்ணி அம்மன் தீராத நோயும் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த அம்மன் கிட்ட வந்து கோரிக்கையிட்டா கண்டிப்பா இந்த முண்டகக்கண்ணி அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பக்தர்கள் சொல்லி நம்ம இந்த பதிவுல கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம ராகு கேது பரிகாரம், நாகதோஷம், திருமண தடைகள் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இப்ப வரைக்கும் இந்த முண்டகக்கண்ணி அம்மன் கோவில் ஒரு பரிகார ஸ்தலமாவே விளங்குது. இந்த கோயிலுக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு 7 வீக்ஸா வந்துட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இந்த மாதிரி மயிலாப்பூர்ல முண்டகக்கண்ணி அம்மன் கோவில் இருக்குப்பா, நீ போய் பாரு, உனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க சால்வ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் அம்மா கிட்ட வந்ததுல என் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகுது. எல்லாமே சால்வ் பண்றாங்க. நான் கேட்கறதெல்லாம் எனக்கு தராங்க. எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. என்னுடைய ஃபீலிங் எல்லாம் உள்ள போனாலே மறந்துடுது. உள்ள அட்ராக்டா நான் பாக்குறேன் அம்மாவை. எனக்கு கொஞ்சம் கால் வலியா இருந்தது. அது அம்மாட்ட கேட்டுட்டே இருக்கேன். அது அம்மா எனக்கு சீக்கிரமா நல்லா ஆக்கிடணும். அதான் அம்மா கிட்ட டெய்லி கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் ஆர்கெஸ்ட்ரா சிங்கரா இருக்கேன். எனக்கு அம்மா ஒரு சினிமால பாடல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனாலதான் அம்மாவை தேடி தேடி வரேன். அந்த வாய்ப்பு அம்மா எப்ப கொடுப்பான்னு தெரியல. பணம் கொடுப்பாங்க சீக்கிரம், நம்பிக்கை இருக்கு. வணக்கம். நான் ஒரு 3 மந்த்ஸா வந்துட்டு இருக்கேன்மா. நான் இங்க ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். எனக்கு கொஞ்சம் வீடு பிரச்சனையா இருந்தது. நான் எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணுமா, நானும் நிறைய வீடு தேடிட்டேன். எனக்கு இப்போ கொஞ்சம் ஃபினான்சியல் ப்ராப்ளமா இருக்கு ஆக்சுவலி, அதனால எனக்கு வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு. ஆனா அம்மா கிட்ட வேண்டிட்டு போனேன். 2 வாரத்துல என்னோட மாமனாரே என்னோட சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு எங்களுக்கு அதில் கொண்டு போய் குடியேறிட்டோம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பண்ணுவாங்க. அடுத்தடுத்து என்னோட பசங்களுக்கு படிப்புக்கு எல்லாமே அம்மா தான் எனக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. இது நான் யூடியூப் மூலியமா பார்த்து ஒருத்தவங்க எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும் போது நீங்க முண்டகக்கண்ணி மக்கள் கிட்ட போங்க, அவங்க காலை பிடிங்க, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நாங்க அதே மாதிரி இங்க வர ஒரு நிமிஷமும் அவங்க அனுகிரகத்தோட நான் நல்ல நிலைமை இருக்கேம்மா. முண்டக்கண்ணியம்மன் கோவில்ல முண்டக்கண்ணியம்மன் வழிபாடு தவிர்த்து இங்க ஒரு முக்கியமான இன்னொரு இடமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்க்கக்கூடிய 7 பேரை இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த கன்னியர்கள் சொல்லுவாங்க. இவங்களுக்கு மூலதனமா தான் இந்த முண்டக்கண்ணியம்மன் இருக்காங்க. முண்டக்கண்ணியம்மனுக்கும் பாதுகாப்புக்காக 2 பேர் இருக்காங்க. அது அப்பா பையன் 2 பேரும் அவங்களை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜமதக்கனி முனிவர், இன்னொருத்தர் பரசுராமன் சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான் அம்மனுக்கு பாதுகாவலரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முண்டக்கண்ணியம்மன் கோவில சிறப்பு வழிபாட்டு முறைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நார்மலாவே தீர்த்தம் கொடுப்பாங்க. அதுவும் நிறைய பேருக்கு இந்த அம்மன் போட்டிருக்க சமயத்துல வந்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு அபிஷேகம் பண்ற தண்ணியை அதாவது அம்மன் போட்டிருக்கவங்க குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அம்மன் போடுறது சீக்கிரமா சரியாகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எலுமிச்சை மலை போடுறது, வேப்பஞ்சலை கட்டுறது இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறாங்க. அதையும் தாண்டி இப்ப நம்மளுக்கு திருமண தடை இருக்கு, நம்மளுக்கு திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னா இங்க அம்மனை வேண்டிக்கிட்டு இங்க அங்க பிரதேசனம் பண்ணா நம்ம வேண்டினது நிறைவேறும், நம்மளுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகும்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. இப்ப திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இல்ல கணவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மனைவி இங்க
அங்க பிரதேசனம் பண்ணா கணவருக்கு சீக்கிரமா உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க வேணுதெல்லாம் நடந்திருக்கு. படிப்பு விஷயமா இருக்கட்டும், நம்ம வேலைக்கு போறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா, ரொம்ப நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டா கிடைக்கும்னு சொல்றாங்க. 5வது வாரத்துல 108 சிறப்பு பூஜைகள் நடக்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம 4வது வாரத்துல இருக்கும். அதாவது 5வது வாரத்துல முண்டக்கண்ணி அம்மன் கோவில்ல என்ன சிறப்பு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1008 பூஜை வழிபாடுகள் பண்றாங்க. சோ நீங்களும் வந்துட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறணும், உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் பரிகாரங்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க. வணக்கம். நான் கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து ஒரு 5 வயசுலேருந்து அம்மா அழைச்சின்னு வருவாங்க எவ்ரி ஃப்ரைடே. அதே கொஞ்சம் பழக்கமாயிட்டு இப்போ இன்னமும் என்னுடைய இது லைஃப் இருந்ததுக்கப்புறம் நான் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அம்மா கிட்ட வருது. இவ்வளவு நாளா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கு. ஆமா. முருகக்கன்னியம்மனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த அம்மன் எப்படி வந்துச்சு, நம்மளோட சுயம்பு சுயம்பு ஆமா ஆமா மேய்ச்சல் இருக்குது அப்படியே எல்லாமே நடக்கும். அவங்ககிட்ட வேண்டிட்டோம்னாக்க எல்லாமே நடக்கும். நாகதோஷம் அந்த நிவர்த்தி ஆகணும்ட்டு பிரதிஷ்டையும் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இப்போ வந்து என் பையனுக்காக இங்கே பூஜை பண்ணுவேன் எவ்ரி ஃப்ரைடே. முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறேன். சிறப்பு வழிபாடுன்னு எவ்ரி ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை அந்த இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். பௌர்ணமியும் போது ரொம்ப விசேஷமா பூஜை பண்ணுவாங்க. என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்து பாருங்க. அம்மாட்ட என்ன வேணுமோ உங்களோட குறைகள் எல்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அம்மன் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. தீர்த்தம் வந்து சுவாமியோட இது வந்து ரொம்ப விசேஷம். அது ஒரு இது நம்ம சுவாமியோட குடிச்சாலே இன்னும் நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு, இனிமே நமக்கு ஒரு கஷ்டம் இல்லைங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்துடும். ஆமா, அது வந்து மெயினா அந்த அம்மை நோய் இருக்கிறவங்க இல்லாதவங்க கூட அம்மை நோய் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. இல்லாதவங்க கூட அந்த நேரத்துல வீட்டுல எடுத்துட்டு வீட்டுக்கு போய் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. கோயிலுக்கு யாருக்கு வரலையோ அவங்களுக்கு இந்த இது தீர்த்தம் அட்லீஸ்ட் வரலன்னா கூட இந்த தீர்த்தம் அம்மாவோட தீர்த்தமாவது அவங்க குடிக்கணும் அப்படின்ட்டு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. நீங்க இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க? நான் ரொம்ப வருஷம் வந்திருந்தாரு. நீங்க வரும்போது இந்த கோயில் குடிசையெல்லாம் இருந்தா இல்ல இப்படி கட்டணும் போதே வந்துருக்கீங்க? இல்லை, இதுக்கு மேலே கட்டக்கூடாது சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க அவங்க. ஏன்னா பணம் கொடுக்குறவங்க தான் வராங்க. ஏழை மக்களுக்கோசரம் அம்மா எப்போவுமே ஆனால் சக்தி வாய்ந்தோம். அவங்க கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கு. அவங்க இதுக்கு மேலே கட்ட விடலைன்னா அந்த குடிசையில் தான் அம்மா இருக்கணும். அதோட சக்தி தான் அந்த அம்மா. வணக்கம். நான் குழந்தையிலேருந்தே இங்கே வந்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எல்லாமே வந்து பிறந்ததில்ல இங்கே தான். அதனால நான் எப்போவுமே இப்போ எந்த விசேஷம் வந்தாலும் வீட்டில் இல்லை பிறந்த நாள் அதப்போ அர்ச்சனை பண்ணுறது இந்த அம்மனுக்கு தான். பாரம்பரியமாக ஓலை குடிசையிலேயே இருக்கிற அம்மன் வேர்ல்டுலேயே நம்ம அம்மன் தான். ஏன்னா எந்த இதுலயே இருக்காது. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா கருவறையில போய் சாமி கும்பிடுறது நம்ம அம்மன் மட்டும் தான். வேற எந்த கோயிலையும் வந்து கருவறையில வந்து சாமி கும்பிட முடியாது. தள்ளி தான், ஓரளவுக்கு தள்ளி தான் இருக்கும். அம்மன் கிட்டே போய் தரிசனம் பண்றது நம்ம கோயில் மட்டும் தான் இருக்கும். இப்போ டெய்லியுமே அபிஷேகம் இருக்கும் அம்மனுக்கு. அம்மனுக்கு வந்து காலையில 6 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் அபிஷேகம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். யாரெல்லாம் வந்து புக் பண்றாங்களோ அடுத்தடுத்து அவங்க அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அர்ச்சனை மட்டும் தான் பண்ணுவாங்க. அபிஷேகம் காலையில வரைக்கும் தான். அதே போல சித்ரா பௌர்ணமி பால் குடமும் அதே மாதிரி தான். 1008 பால் குடம் அது பாரம்பரியமா இப்பத்துல இருந்து இல்ல, அது ரொம்ப நாளாவே நடக்குது. அது காலையில பண்றது, இது மாலையில பண்றது. அது நம்ம கோயில ரொம்ப விசேஷம். மெயினா ஆடி மாசம் ஃபுல்லாவே இருக்கும். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு ஃபுல்லாவே இருக்கும். மற்ற நாள்ல பார்த்தா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா லீவ் நாள்ன்றதுனால அபிஷேகம் பண்றதுக்கு ஃபேமிலியா வருவாங்க. அப்போ வந்து இங்க கூட்டம் நல்லா இருக்கும். புத்து மாதிரி நம்ம கல்லால மரம் இருந்தது, அது வந்து புத்து வடிவிலேயே இருந்ததுனால எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடுவில் எல்லாம் வந்து இந்த நம்ம பசும்பாலை ஊற்றுவாங்க ஃபர்ஸ்ட்லாம். இப்போ வந்து பாக்கெட் பால், உப்பு எல்லாம் அதுலயே போடவே மரம் பட்டு போச்சு. இப்போ மறுபடியும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உள்ள இருக்கு புத்து. அம்மன் வள வர்றது இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சக்தி இருக்கு கண்டிப்பா. இல்ல அம்மன் வந்து சுயம்பு வடிவம் தான். அது வந்து தானாவே அம்மனுக்கு வந்து அந்த சூலம் பாத்தீங்கன்னா சுயம்புல தெரியும். ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ரெண்டுலயும் அப்படியே தானா வந்தது தான், யாரும் எதுவும் பண்ணல. அதனால இங்க மயிலாப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு முண்டகண்ணி அம்மனை பத்தி நல்லாவே தெரியும். அதே மாதிரி வெளியே இருக்கவங்களுக்கும் தெரியும். தலை வரலாறுலாம் படிச்சீங்கன்னா தெரியும். இந்த கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடையை உள்ளவங்க இவங்களுக்குலாம் வந்து பரிகாரத்துக்கு இந்த ராகுக்கு வந்து இந்த பரிகார செலவு இங்கே வந்து பாலை ஊற்றி அம்பாலை பூஜை பண்ணி வழிபட்ட அந்த இது நிவர்த்தி ஆகணும் ஒரு ஐதீகம். அப்புறம் இந்த நாகத்துக்கிட்ட வந்து கண்ணையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுவாங்கன்ற அது இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு. கண்ணை வந்து மூட அப்படிதான் சொல்றாங்க. கண்மலையில இந்த உடம்பு உருவம்லாம் விற்கிறாங்க. இங்கே என்னென்ன நோய்க்கு வந்து என்னென்ன உருவங்கள் இருக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா வந்து அம்பாள் குணப்படுத்துவாங்க ஒரு ஐதீகம். முக்கியமாக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்மலை இதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப விசேஷமான தெய்வம். இந்த கண் நோய்க்கு வந்து ரொம்ப பிரச்சனை. அப்புறம் அம்மா போடும்போது தீர்த்தத்துல வந்து வேப்பிலை போட்டு கொடுக்குறது. மொத்த நேரம் தீர்த்தம் எப்படி வழங்கப்படுது? தீர்த்தம் வந்து டெய்லி வந்து அம்பாள் மருந்து, அம்பாள் மேல தீர்த்தம் அபிஷேகமா பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் பிரசாதமா நாங்கள் கொடுக்குறோம்.
அது வந்து ரொம்ப சிறப்பு. எந்த கோயிலுமே தீர்த்தம் வந்து அபிஷேகம் பண்ணி வந்து கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும், மேக்சிமம் கோயிலில். நம்ம கோயில வந்து தீர்த்தம் தான் அருமருந்து. அம்பாளுடைய தீர்த்தம் வந்து அம்பாள் மேலேயே பற்றி எழுதுனால அது ரொம்ப அருமருந்து வந்து. இது ரொம்ப நாளாக நாங்கள் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கோம். பழமையான கோயில் இது. நம்ம கேட்கறத கிடைக்கிற சக்தி உள்ள அம்மன் கோவில் இது. இது ஆடின்றதால நாங்கள் அடிக்கடி செவ்வாய் வெள்ளி இதெல்லாம் வந்து போவோம். வேற ஆனால் பசங்க நம்ம கல்யாணம் ஆகலை, காரியத்தடை இதெல்லாம் வந்து இங்கே நிறைவேறும்னு சொல்லுவாங்க. ஆமாம், நாகதோஷத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப பரிகாரம் சொல்லுவாங்க. முட்டை பால் ஊற்றுறது, அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டா கரெக்டாக கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்து வரோம். அம்மா போட்டதுக்கெல்லாம் இங்கே வந்து அம்மா கிட்ட தீர்த்தம் வாங்கி போய் கொடுத்தாலுமே சரியாயிடும் எங்களுக்குலாம். நாங்கள் என்ன சொல்கிறது, எங்களுக்கு உடம்பு இருக்குது. எனக்கு நான் ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து வரேன். இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். வீடு மாறினா கூட இங்கே தான் தேடிட்டு வரேன். நான் ரொம்ப பழமையான கோவில். எனக்கு சொல்ல வார்த்தையே வரலை. எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. எனக்கு அப்படியே வேற எதுவுமே சொல்லவே தோணலை. எனக்கு அங்கே போய் நின்றாலுமே உடம்பே சிலிர்த்துரும். அந்த மாதிரி எதிரே எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. இங்க அந்த மாதிரி பாக்குறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. மேபி வந்து இந்த கட்டடம்லாம் வந்து கோபுரமா கட்டணனோட அம்மா எனக்கு இந்த மாதிரி கூரையில தான் இருக்கணும்னே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது கூரையோட தான் இருக்கிறாங்க அம்மா. அதுதான் இவங்களோட ஸ்பெஷலே. நம்ம என்ன நினைச்சு வரோமோ கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. என் பசங்க என்னை நம்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய பக்தர்கள் சொல்லி வந்து கேட்டிருந்தோம், அம்மன் வந்து எது வேணாலும் வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அம்மன் உக்கிரமாவே இருப்பாங்களா இல்ல சாந்த ஸ்வரூபி? அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபி. அம்பாள் வந்து மாரியம்மனுடைய அம்சம் தான். முண்டகன்னியம்மன் வந்து மாரியம்மனோட அம்சம் தான். அதனால வந்து அம்பாள் வந்து இந்த உகுரம்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்து இந்த அபிஷேகம் பண்ணப்போனா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சி ஐயல் எல்லாருக்கும் வந்து அருள்பாலிக்கிறாங்க. ஒரு இந்த நாட்கள்லாம் இங்க அதிக கூட்டம் வருது. இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு எப்பவுமே கூட்டம். இந்த ஆடி மாசம் தை மாசம் ரொம்ப அதிகமான கூட்டம். வேண்டுதல் நிறைவேறினா அம்மனுக்கு எந்த மாதிரி காணிக்கை எல்லாம் இங்க கொடுக்கறது வழக்கமா இருக்கு? இங்க எல்லா காணிக்கையும் கொடுப்பாங்க. புடவை சாத்துவாங்க, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, பொங்கல் வச்சு வழிபடுவாங்க. அப்புறம் இந்த ஆடி மாசம் 30 நாள் பூ உண்டு. டெய்லி பூ அம்பாளுக்கு படைச்சி வந்து அது எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அதிகமாக வந்து பூ படைச்சி அம்பாளுக்கு வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. இதை சுத்தி நிறைய அம்மன் கோவில் வந்து இருக்கு. ஆனா உற்சவ சாமி இங்க இருந்துதான் எல்லா கோவிலுக்கும் போறதுன்னு சொல்றாங்க. அம்பாள் வந்து எல்லை காவல் தெய்வம். 7 கிராமத்துக்கு எல்லை காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அம்பாள் வந்து எல்லை காவல் தெய்வம். அதனால சுற்றி இருக்க எல்லா கோயில வந்து அம்பாள் கிட்ட வந்து கலசம் வந்து வச்சு பூஜை பண்ணி வழிபட்டு அங்கேருந்து அது எல்லா கோயிலும் கொண்டு போய் அங்க வந்து விசேஷம்லாம் நடத்துவாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க எந்த கோயிலுமே நடக்காத மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து அபிஷேகம் எல்லா நாளுமே நடக்குமா இல்ல டெய்லியும் ஏன்னா வந்து அம்பாளுக்கு விஷயம் நடந்துட்டே இருக்கும். அது வெயில் காலம் பண்ண சரி, மழை காலம் பண்ண சரி, எல்லா நாளுமே வந்து பக்தர்கள் வந்து அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கும். வேற எந்த மாதிரி நாட்கள்லாம் அம்மனுக்கு வந்து சிறப்பு? இந்த பௌர்ணமி, கிருத்திகை அது மாதிரி வேற எந்த மாதிரி நாட்கள்? அம்பாளுக்கு வந்து பௌர்ணமி அமாவாசை வந்து உகந்த நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் தை மாசம் நவராத்திரி 10 நாள் உற்சவம் இருக்கு. சித்திரை பௌர்ணமி 1008 பால் கூட இருக்கு. கோயிலே நடத்துவாங்க. அது ரொம்ப சிறப்பான எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான கோயில். எப்போ பார்த்தாலும் விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதி ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன்னா வருஷம் முதல்ல வந்து நாங்கள் அம்பாள் கேலண்டர் கொடுத்துருவோம், வெள்ளி டாலர் கொடுப்போம். அது வாங்கிறதுக்காக நிறைய பேர் ரொம்ப வருவாங்க. அது ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் தான் கிடைக்கும் வந்து இந்த பிரசாதம். அதுக்காக வந்து ஜனவரி 1 வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். சென்னையில இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சிருக்கும். முக்கியமான எல்லாமே நம்ம கோயிலுக்கு வந்து இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வராதவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க வந்து ஒரு தடவை வந்து அம்பாளை வழிபட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்க கண்டினியூவா வர ஆரம்பிச்சுங்க. ஏன்னா அம்பாளோட மகிமை அது. அதனால வந்து அம்பாளை வந்து தரிசனம் பண்ணாதான் இந்த மகிமை தெரியும். நீங்க வந்து என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அது நிறைவேறும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் அம்பாளை விட எவ்வளவு தூரத்துக்கு எத்தனையோ வெளிநாட்டுல இருந்துலாம் வராங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, முக்கியமா பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நிறைய பேர் வருவாங்க. அங்க இருக்க இந்தியன் பீப்புள் எல்லாமே இந்தியா பண்ணாங்கன்னா முதல்ல சென்னைக்கு வந்து அம்பாளை வழிபட்டு இந்த கோயிலுக்கு அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பரிகார ஸ்தலத்தை தாண்டி இந்த அங்க பிரதேசம் எல்லாம் இங்க சிறப்புன்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க? அது வந்து உடம்பு சரியில்லை, அதை வந்து வேண்டிட்டு அதுக்கு உடம்பு சரியாச்சுன்னா அம்பாளுக்கு வந்து அங்க பிரசனம் படி பிரதேசம் அந்த பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அம்பாளுக்கு நான் வேப்பஞ்சலை சாப்பிட்றேன் அது மாதிரி வேண்டிப்பாங்க. ஸோ அதனால வந்து உடனே அம்பாள் அதுக்கு முடிஞ்ச உடனே வந்து அவங்களே வந்து படிக்கிறாங்க. இந்த முண்டகக்கண்ணி அம்மன் கோவிலோட சிறப்புனா எந்த விஷயத்தை சொல்லுங்க? அங்க பிரதர்ஷனம், வேப்பலை சேலை, மாவிளக்கு மாவு. ஆடி மாசம் நல்ல இது சாமிக்கு. ஆனா எங்க அப்பா எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. அதனாலதான் நான் சொல்றேன், நல்லது வேண்டியதல்ல முண்டகன்னியம்மன் இஸ் பெஸ்ட் ஒன். எங்க அப்பா வந்து கோவில்ல அபிஷேகம் பண்ணதுதான் பெருசு. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தது கோவில்ல அபிஷேகம், அங்க பிரதர்ஷனம், மாவிளக்கு மாவு என் மதர் எல்லாம் போட்டிருக்காங்க. நானும் வரேன். ஆடி மாசம் வந்து பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்புவேன். ஆனா பெஸ்ட் ஒன் முண்டகன்னியம்மன். அம்மன் கோயில்ல
அபிஷேகமும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. அன்னம் கூழு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆடி மாசம் கூழு கொடுப்பாங்க, அது சாப்பிட்டோம்னா நல்லது. வெள்ளிக்கிழமை இங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. கொடிமரம் கட்டுவாங்க, எல்லாருக்கும் பந்தக்காலில் இது பண்ணி கொடிமரம் கட்டுவாங்க. அது பண்ணி முடிச்ச உடனே சாமியை ஊர்வலம் ஐஷன் போவாங்க. அது பண்ணி முடிச்ச உடனே இங்க ஆடி ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே வடையாத்தின்னு சொல்லி கொடுப்பாங்க. பிரசாதம் எல்லாம் அதிரசம், முறுக்கு, மைசூர் பாக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆடி சீருன்னு சொல்லி அம்மனுக்கு அதை கொடுத்து ஆடி விழா முடிஞ்சதுன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. மெயின் வந்து ராகு கேது தான். ஆனா அம்மனு கிட்ட வந்துட்டேன்னா ராகு கேது கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் மெயின். ஆத்தா கிட்ட வந்து சரண அடைஞ்சதுன்னா வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அருள் கொடுப்பா, நிச்சயமா அருள் கொடுப்பாங்க. குடிசையில தான் இருக்கணும்னு சொல்லிதான் அந்த இது வந்தது. அந்த மண்டபம் எல்லாம் கட்டல, ஆஸ் யூஷுவலா குடிசையில தான் இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அந்த நாகக்கண்ணி கிட்ட வந்து நிறைய தொட்டில் கட்டுறத வந்து பார்க்க முடிஞ்சு. திருமண தடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் அது வந்து ரொம்ப அது கல்யாணம் அவங்க வந்து அம்பாளுக்கு வந்து தாலி சிறகை வாங்கி அம்பாளுக்கு சாத்தணும். அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லுவாங்க. நாங்க ஒரு புடவையும் ஒரு மாங்கல்யமும் அம்பாளுக்கு சாத்து. கல்யாணம் பண்ணோன்னா தம்பதி வந்து அம்பாளுக்கு சாத்து. இன்னுமே வந்து அம்பாள் வந்து எளிமையானவங்களுக்கும் நான் காட்சி கொடுக்கணும், அதனாலதான் இந்த குடிசையிலே இருக்கேன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையாது. எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் எனக்கு வந்து நான் என்னைக்குமே எளிமையா தான் இருப்பேன். எனக்கு இந்த ஆடம்பரம்லாம் தேவையில்லை. அம்பாளுக்கு எவ்வளவு தங்க கவசம் எல்லாமே இருக்கு, தங்க தேர் இருக்கு, தங்க ரத்னம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அம்பாள் வந்து என்ன கூட குடிசையா தான் இருப்பேன் அப்படின்னு அம்பாள் எல்லா கோயிலுமே நம்ம கருவறையில போய் சாமி தரிசனம் பண்ண முடியாது. ஆனா இங்க நம்ம கருவறையில போய் சாமி கும்பிட்டு எவ்வளவு நாளா இது வழக்கத்துல இருக்கு. ஆரம்பத்துல இருக்கு, பரம்பரையா பூஜை பண்ணுவோம். அது அந்த காலத்துல இருந்து அதுவே தொடர்ந்து நடந்து. அது மூலஸ்தானத்துல வரும்போது எல்லாருக்குமே ஒரு திருப்தி. இந்த கோயிலுமா மூலஸ்தானத்துல வந்து நம்ம வந்து அம்மாவை வழிபடுறோம் அப்படின்னு ஜஸ்ட் அது அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். மூலஸ்தானத்துல வந்து தரிசனம் பண்ணாங்க, அவங்களுக்கு தனியா ஒரு வைப்ரேஷன். அதுதான் இந்த கோயிலோட. இப்ப அம்மன் வந்து ஓலை குடிசையில இருக்காங்க. எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை இந்த குடிசை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு வாட்டி உள்ள இருந்தாவே வெப்பம் இருக்கும். அந்த தனியத்துக்காக தான் நீங்க இவ்வளவு முறை அபிஷேகம் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது விஷயம்? தனியத்துக்காக இங்க வந்து அப்படியே முண்டக்கண்ணியம்மன் கோயில் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஆடி 4வது வெள்ளி அதுவுமா இன்னைக்கு நாம முண்டகக்கண்ணியம்மன் கோவில தான் இருக்கோம். நான் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறேன். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப வரைக்கும் இந்த கோவிலோட மூலஸ்தானம் குடிசையில தான் இருக்கு. இந்த அம்மன் வந்து எளிமையான மக்களுக்காக நான் எப்பவுமே காட்சி கொடுப்பேன் அப்படின்னு இப்ப வரைக்கும் அந்த மூலஸ்தானத்தை தலமா மாத்துறதுக்கு அம்மன் அருள் கொடுக்கல அப்படின்னு இங்க இருக்கிற பூசாரி சொல்லி இந்த பதிவுல நம்ம கேட்டு வந்திருப்போம். இப்போ அம்மனுக்கு பின்னாடி இருக்கிற இடம் இது. இந்த இடத்துல வந்து தட்சணாமூர்த்திக்கு பின்னாடியும் இந்த கல்லால மரம் தான் இருக்கும். இது ஒரு ஆலமரம், விழுதுகளே இல்லாத மரம். அதனாலதான் இந்த மரத்துக்கு வந்து கல்லால மரம் அப்படின்னு பெயர் வந்தது. இந்த கல்லால மரத்துக்கு பக்கத்துல ஒரு 3 அடியில ஒரு நாக சிலையும் இருந்தது, ஒரு 3 அடியில நாக புத்துமே இருந்தது. இந்த புத்துலதான் அம்மன் வந்து நாகம் வடிவுல வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கறதா முன்னாடி வரைக்கும் இந்த ஐதீகம் இருந்துகிட்டு வருது. இரவு நேரத்துல இன்று வரைக்குமே இந்த புத்து இப்ப இல்ல, ஆனா இன்றைக்கு வரைக்குமே இந்த நாகம் வந்து அம்மன் கூட இருந்து அம்மன் சன்னிதானத்துல வலம் வருதா, அம்மனை தரிசிக்கிறதா இப்ப வரைக்கும் இந்த பூசாரிகளாலும் இந்த மக்களாலுமே நம்பப்படுது. இந்த கோயில்ல சிறப்பு விஷயமான நிறைய விஷயங்களை பார்த்திருந்தோம். முக்கியமானது அந்த தீர்த்தமும் கூட. அம்மா போடும்போது மட்டும்தான் தீர்த்தத்துல வந்து வேப்பில போட்டு கொடுப்பாங்க. மீத நேரம் எல்லாமே வெறும் மஞ்சள் எலுமிச்சை கலந்த தீர்த்தம் மட்டும்தான் இங்கே வந்து வழங்கப்படுது. முண்டகக்கண்ணியம்மன் பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். இந்த அம்மனுடைய சன்னிதானத்தை இன்னுமே சென்னையில இருந்து நீங்க பார்க்க வரல அப்படின்னா இந்த பதிவுக்கு அப்புறமா நிச்சயமா பார்க்கலாம். முண்டக்கண்ணியம்மன் கோவில நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலயும் பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதல்கள் என்ன, அவங்களுடைய பரிகார முறைகள் என்னன்றத சொன்னாங்க. அதாவது அதிகமா வந்துட்டு இந்த திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க வந்துட்டு அந்த பரிகாரம் பண்ணாங்கன்னா சீக்கிரமா வந்துட்டு அவங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் வந்துட்டு இந்த அம்மன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பக்தர்களை தாண்டி பூசாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன், அதாவது 1300 வருஷம் வந்துட்டு பழமையான அம்மன் சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய முண்டக்கண்ணியம்மன் வந்துட்டு நைட்ல வந்துட்டு பாம்பு ரூபத்துல வந்துட்டு உலா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்கும் போதே வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. சோ நம்ம வாரம் வந்துட்டு ஒவ்வொரு கோயில் போயிட்டு அந்த அம்மனுடைய சிறப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் நம்ம வந்துட்டு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய முண்டக்கண்ணியம்மன் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த வாரம் வந்துட்டு அடுத்த கோவில சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.